அரச புலனாய்வு சேவையில் புதிய பணிப்பாளர் தம்மிக்க குமேரா. அரச புலனாய்வு சேவையின் புதிய பணிப்பாளராக டிஐஜி தம்மிக்க குமேரா நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி அவர் உரிய நியமன கடிதத்தை பெற்று எதிர்வரும் திங்கட்கிழமை பதவியேற்க உள்ளார். இதேவேளை மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஆலை ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய பணிப்பாளராக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். கொழும்பில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை. கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் இன்று அதிகாலை பதிவான கொலை சம்பவம் தனிப்பட்ட தகராறு காரணமாகவே இடம்பெற்றதாக காவல்துறையினரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அத்துடன் சம்பவம் தொடர்பில் கொழும்பு 12 பகுதியில் வசிக்கும் 38 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு 2ஆம் குறுக்கு தெரு லெக்ஷமேஷன் வீதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த கொலை சம்பவம் இன்று அதிகாலை 1:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இஸ்ரேலின் கோர தாக்குதல். வடக்கு லெபனான் நகரமான திரிபோலியில் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலில் ஹமாஸ் அதிகாரி சயித் அட்டல்லா கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக லெபனானின் ஹிஸ்புல்லா படையினர் வடக்கு இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஹமாஸின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் ராணுவம் தெற்கு லெபனான் எல்லை பகுதியில் தரைவழி தாக்குதலை தொடங்கியது. இஸ்ரேலை வேரோடு பிடுங்கி எறிவோம். ஈரான் உச்சபட்ச தலைவர் பகீர் அறிவிப்பு. இஸ்ரேல் வேரோடு பிடுங்கப்படும். அமெரிக்க இஸ்ரேலை ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்துவதாக உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கில் இப்போது இஸ்ரேல் ஈரானிடையே நேரடியாக போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா நினைவு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த மகனின் சாதாரண தர பெறுபேற்றை பார்த்து வேதனையில் மரணித்த தந்தை. விபத்தில் உயிரிழந்த தனது மகனின் சிறந்த சாதாரண தர பெறுபேற்றை பார்த்து வேதனையடைந்த தந்தை ஒருவர் மாரடைப்பினால் உயிரிழந்துள்ளார். நீர்கொழும்பு பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நீர்கொழும்பிலுள்ள அரச பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வந்த குறித்த மாணவன் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியிருந்த நிலையில் பரீட்சைகள் முடிவடைந்து 2 நாட்களின் பின்னர் விபத்தொன்றில் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி வெளியான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகளின்படி குறித்த மாணவன் அதிசிறந்த பெறுபேறுகளை பெற்றுள்ளார். இதனை அடுத்து மகனின் பெறுபேறுகளை அறிந்து வேதனையடைந்த தந்தை திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பொது தேர்தலின் பின்னர் ஜனாதிபதி அனுர எடுக்கப் போகும் நடவடிக்கை. ஜனாதிபதி தேர்தலின் போது எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட அனைத்து தீர்மானங்களையும் மேற்கொள்வதே எமது தீர்மானம். பொது தேர்தலின் பின்னர் அது தொடர்பான உரிய மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கிறோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று முற்பகல் நரகன்பேட்டையில் அமைந்திருக்கும் ராமணிய பீடத்திற்கு சென்று இலங்கை ராமணிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் வன மகுலவே விமலநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். வாகன இறக்குமதியின் பின்னர் தற்போது வழக்கத்திற்கு மாறாக உயர்ந்து வரும் விலை சாதாரண விலைக்கு குறையும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். அத்துடன் வாகனங்களை மீள இறக்குமதி செய்யும் போது பாரிய அளவில் வரி அதிகரிக்கப்படுவதாக வெளியாகும் தகவல்கள் பொய்யானவை என்றும் அவர் கூறினார். இந்த நிலையில் வாகன இறக்குமதிக்கு 600% வரி விதிக்கப்படும் என வதந்திகள் பரவி வருவதாகவும், ஆனால் அவ்வாறு வரி விதித்தால் வாகனங்களை யாரும் வாங்க மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். ஊழல் விவரங்கள் அடங்கிய கோப்புகள் குறித்து அனுர தரப்பு வெளிப்படுத்திய தகவல். இலங்கையிலே இருக்கின்ற கட்டமைப்பு முறைமை அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு நகர்த்துவதற்கு இருக்கக்கூடிய முறையாகும். இந்த முறை இளஞ்சம், ஊழல், மோசடி, அதேபோல் பொது சொத்துக்களை விண்விரயம் செய்தல் போன்றவற்றை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் கலாச்சாரம் ஆகும். அந்த வகையில் நாட்டில் ஊழல் மேலோங்கியிருந்த வேளையில் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக பொருளாதார நெருக்கடியான காலத்தில் தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அக்கால பகுதியில் நாட்டில் ஊழல் இன்னும் தலை தூக்கியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் தலைநகரில் பௌத்த பிக்குவின் அடாவடி. திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மக்களை விவசாயம் செய்ய விடாமல் பௌத்த பிக்கு ஒருவர் அடாவடித்தனமாக செயற்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது.
திரியாய் விவசாய சம்மேளனத்திற்குட்பட்ட வத்தாமலை பகுதியில் உள்ள தனது காணியில் மானாவாரி பெரும்போக்கு நெற்செய்கைக்காக உளவு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அங்கு வருகை தந்த சப்தநாக விகாரையின் விகாராதிபதி தடுத்து நிறுத்தியதாக குச்சவெளி காவல் நிலையத்தில் புல்மோட்டையை சேர்ந்த புகாரி என்பவரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. புல்மோட்டையை சேர்ந்த புகாரி என்பவர் வத்தாமலை பகுதியில் உள்ள தனக்கும் தனது தாய்க்கும் சொந்தமான விவசாய காணியில் கடந்த 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து மானாவாரி நெற்செய்கை மேற்கொண்டு வந்துள்ளார். சிறையிலுள்ள கணவனுக்கு உணவு வழங்க சென்ற மனைவி கைது. அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனது கணவனுக்கு சூட்சுமமான முறையில் போதைப்பொருள் கலந்த உணவை கொண்டு சென்ற பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரம் சுச்சாத்திருக்கம பிரதேசத்தை சேர்ந்த 25 வயதுடைய பெண்ணொருவரை சிறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் குற்றம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனது கணவரை பார்ப்பதற்காக பெண்ணொருவர் அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்று மேற்கண்ட செயலை செய்துள்ளார். ஜேவிபி மீதான தடையை நீக்கினார் வலதுசாரி ஜேஆர். ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இடதுசாரி பின்புலம் கொண்ட ஜனதா விக்முத பெரமுன கட்சியின் தலைவர் என்ற காரணத்தால் தெற்காசிய அளவில் கவனம் பெற்றுள்ளார். எப்படி பலஸ்தீன பிரச்சினையை புறந்தள்ளிவிட்டு இஸ்ரேலில் நடக்கும் அரசியல் மாற்றங்களை மதிப்பிட முடியாதோ அதுபோல் இனக்கலர்ச்சியை புறந்தள்ளிவிட்டு ஸ்ரீலங்காவில் நடக்கும் அரசியல் மாற்றங்களை மதிப்பிட முடியாது என்று தெரிவித்தார்.